மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னோட தாய்மொழி என்றது தெலுங்கு. நான் கடந்த முறை இந்த அவையில பதவி பிரமாணம் பண்ணும்போது முதலில் என்னோட தாய்மொழியில பதவி பிரமாணம் பெற்றுக்கொண்டேன். அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியோட தலைவர் அது கொச்சையாக பேசியிருக்கிறார். உங்கள் வாயிலாக அந்த தலைவருக்கு நான் சொல்ல கண்ட விரும்புகிறேன் என்றால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்ட திராவிட மாடல் என்று சொல்லும் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள், ஏன் இன்னும் சொல்ல போனால் அவரோட தந்தை அவர்கள் மறைந்தார். Maybe it is your maiden name. Yeah, I am going to conclude. Just 2 minutes. Yeah, sir. அவரு மறைந்த பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மொழிகள் அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றும் விதத்தில் அந்த காலகட்டத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த அவையில தெலுங்கும் மற்றும் கன்னடா மொழிகள் கொண்ட மக்களுக்கு உகாதி என்றது நீங்க ஹாலிடே கொடுக்க வேண்டும் கேட்டால் உடனடியாக அவையிலே அது பாஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உகாதிக்கு இன்னைக்கு ஹாலிடே இருக்குது. அதோட பெருமை அவங்களுக்கு ಸೇரும். ನಾನು ನನ್ನ ಮಾತೃಭಾಷೆಯಲ್ಲಿ ತೆಲುಗಿನಲ್ಲಿ ಈ ಸದನದಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದನ್ನು ನನ್ನ ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜಕೀಯ ಪಾರ್ಟಿ ನಾಯಕರೊಬ್ಬರು ಆಕ್ಷೇಪಿಸಿದ್ದಾರೆ. Kindly conclude. Why sir? Just I'm starting this. This my first speech. 1 minute. Then I can start on sir. 1 minute. எல்லாம் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் நாம் எங்கே என்றார்கள் நம்பினோம். ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன் நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் பட்நாயக்கு அப்புறம் ஒரு தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு, ஆவதற்கான வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்த இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே நாடு என்று குவியவர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள், ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள், ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோற்கடித்தார். இப்ப தெரியுதா? அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டது, அவ்வளவுதான். அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது போய், இந்தியன் என்னை சொன்னது ஏமாற்று. நீ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரியெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு, கொடுப்பதற்கு, வேறதற்கு ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்ன? நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுடா. இதாண்டா என் கோட்பாடு. எங்க நீ வென்று காட்டு பிஜேபி. நீ 26 மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை எங்க வீழ்த்திரு பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு ஒழிக்கிறான் அந்நியவன். என் இனம் சாராதவர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிற. என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழன் ஓட்டுல தெலுங்குல உறுதிமொழி. செத்துப்போ பெசான் என்ன கள்ளச்சாரம் வைக்கிது, குடிச்சிட்டு படுத்து போ. விஷம் குடிச்சா தலங்காசு தர மாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகி என்கிறார்கள். எது தேசம்? இது என் தேசம். என் தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்யறேன்? எங்க துரோகம் செய்யறேன்? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்பு இல்ல, கச்சத்தீவை மீட்க முடியல, திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும். நீங்க 2 கேள்வி கேட்டா பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு பேர் இல்ல.